ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் ஆர்பி அனிமி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சோலோ லெவலிங்கோட சீசன் 2 எபிசோட் 12 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரி, அப்போ வளவலான்னு பேசணும், டேரெக்டாக நம்ம எபிசோடை பார்க்க போயிடலாம். இவங்கெல்லாம் யாரு? இவங்கெல்லாம் நிழல் வீரர்களா? இவங்களால எப்படி வர முடிஞ்சது? என்னால நம்ப முடியல. எப்படி இது? அவன் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்? மிஸ்டர் சாங், இது ஒளிபரப்ப நிறுத்தப்பட்டதை குறிக்குதா என்ன? அந்த உலகத்துல என்ன நடக்குதுன்னே தெரியலையே, என்னால நம்ப முடியல. இது நல்லதில்ல. சம்பவ இடங்கள்ல நிறைய குழப்பங்கள் இருக்கான். நம்ம ஹண்டர்ஸோட ஸ்டேட்டஸ் என்னன்னு உறுதிப்படுத்தி ஆகணும். எல்லா தகவல்களையும் சேகரிக்கணும். எஸ் சார். டைரக்டர், கால்ஸ் எல்லாம் ரொம்ப வேகமா வருது. போன் சிஸ்டமே கிராஷ் ஆயிட்டு இருக்கு. பிராட்காஸ்ட திரும்ப ஸ்டார்ட் பண்ண சொல்லி டிமாண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. முடிஞ்சா பண்ண மாட்டோமா? நமக்கு தான் எந்த தகவலும் கிடைக்கலையே. ஃபுட்டேஜ் வேற ரொம்ப குறைவா இருக்கு. அதோட எல்லா எஸ் ரேங்க் ஹண்டர்ஸும் இறந்துட்டாங்கன்னா என்ன பண்றது? ஏய், எனக்கு பதில் சொல்லு. அங்க என்னதான் நடக்குது? நான் கேக்குறேன். கேமரா ஒர்க் ஆக மாட்டேங்குது. இதுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. ஆயன், ஓ, எனக்கு எந்த விஷயமும் புரியல. இந்த ஷேடோஸ்லாம் யாரு? அதே மாதிரி ஹண்டர் சங்கால எப்படி இங்க வர முடிஞ்சது? ஹண்டர் சாங் ஐலாண்டுக்குள்ள எப்படி வந்தீங்க? சொல்லுங்க, எப்படி வந்தீங்க? அதெல்லாம் நான் அப்புறம் சொல்றேன். முதல்ல உங்களோட காயங்களை குணப்படுத்திக்கோங்க. இத குடிங்க. என்னால இதை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. மெடிசன் மாதிரி இருக்கு. இது மேஜிக் மெடிசனா? மிஸ்டர் மா, தயவு செஞ்சு உங்களோட வாயை தருங்க. என்னது இது? என்னோட காயங்கள் அது குணமாயிடுச்சு. அவளுக்கு சரியாகல. ஏன் இது வேலை செய்ய மாட்டேங்குது? இதுக்கு முன்னாடி இப்படிதான் நடந்தது. இது நல்லதில்ல. அவரோட ஆறா பலவீனமாயிட்டே இருக்கு. இவங்களுக்கு பலமா அடிபட்டிருக்கு. இதை ஹீல் பண்றது கஷ்டம். முதல்ல நாம இங்கிருந்து வெளியே போகணும். போகிறதுக்கான வழியை நான் கிளியர் பண்றேன். புரிஞ்சது. கொஞ்சம் இருங்க. ஏதோ பூச்சிங்க மாதிரி கூட்டமா வருது. அதுவும் எண்ணிக்கையில ரொம்ப அதிகமாக இருக்கே. சேர்மன், ஸ்ட்ரைக் டீம் என்ன கண்டிஷன்ல இருக்கு? உறுதியா எதுவும் தெரியல. ஐலாண்ட்ல இருந்து வரக்கூடிய தகவல் தொடர்பு தற்காலிகமா துண்டிக்கப்பட்டிருக்கு. நாங்க ஜாப்பனீஸ் கமாண்டை ஃபாலோ பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்கோம், ஆனா முடியல. அந்த கருப்பு எறும்பு வந்ததுல இருந்து சிவிலியன் மீடியாவால எதையும் பார்க்க முடியல. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா சிக்னலை ரீஸ்டோர் பண்ணணும். மருத்துவரும் மீட்பு குழுவும் சீக்கிரமா அங்க போறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. எஸ் சார். நான் இது வரைக்கும் என் உடலும் மனசும் பலவீனமா இருக்குன்னு ஃபீல் பண்ணதே இல்லை. என்னால உதவி பண்ண முடியலனாலும் அவங்களுக்கு போராட சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். புரியுது சேர்மன். அவங்க யாருக்கும் எதுவும் ஆகக்கூடாது, நல்லா இருக்கணும். அடச்சே, என்னது இது? முதல்ல ஃபீட் கட், இப்போ டிவி ரிப்பேர் ஆயிடுச்சு. என்னால நம்ப முடியல.
கோவமா வருது. இப்ப எதுக்கு தேவையில்லாம கோவப்படுற செல்லும்? நான் போய் என்னோட ரூம்ல வருதான்னு பாக்குறேன். ஒருவேளை என் போன்ல அப்டேட்ஸ் வர வாய்ப்பு இருக்கு. இவளுக்கு கொஞ்சம் கூட பொறுமையே இல்ல. என்ன நடக்குது? எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. கோட்டு கிட்ட இருந்து எந்த விட்டல் சைனும் இல்ல, சைலண்டா இருக்கு. சிக்னல் கட் ஆனதுல என்ன தெரியுதுன்னா, ஒரு பெரிய சக்தி வாய்ந்த எதிரி தோன்றி அவரை கொண்டு இருக்கலாம். அப்ப மத்தவங்க அதை தான் வெரிஃபை பண்ணிட்டு இருக்கோம். அதை கொஞ்சம் சீக்கிரமா செய். அடுத்த கட்டத்துல இன்னும் இழப்புகள் ஏற்பட்டா அது நமக்கு தான் நஷ்டம். ஓகே சார். கோட்டோ உயிரிழந்துட்டானா? கையாலாகாதவன். அந்த ஐலாண்ட்ல என்னதான் நடக்குதுன்னு தெரியல. ஹிக்ரிஸ் அப்புறம் ஏன் ரொம்ப நல்லாவே செயல்படுறாங்க. ஆனால் சாதாரண சோல்ஜர்ஸ்க்கு இது கஷ்டமாக இருக்கு. எனக்கு அவங்களோட எண்ணிக்கை அதிகமாக்கணும்னு இருக்கு. ஆனால் இங்கே நிறைய பேர் என்னை கவனிச்சிட்டு இருக்காங்க. என்னால் முடியாது. இங்கே பாருங்க, இப்படி சண்டை போடுறது பத்தாது. இதை கிளியர் பண்ணணும்னா நான் இன்னும் ஆக்ரோஷமாக சண்டை போடணும். நீங்கள் எல்லாரும் எங்கேயும் நகராமல் அவன் பின்னாடியே இருங்க. மற்ற எறும்புகளை என் ஷேடோஸே பார்த்துக்கும். அவனோட பாதுகாப்பை மீறி எறும்பு உங்ககிட்ட வந்தா அதை நீங்க தான் சமாளிக்கணும். எனக்கு நல்லா புரியுதா. இந்த விஷயத்தை நாங்களே ஹேண்டில் பண்ணிக்கிறோம். ஆமா. இன்னொரு விஷயம், இங்க என்ன நடந்தாலும் சரி அதை நீங்க உங்களுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. அவர் இப்போ கிங்கு வந்துட்டாரு. எல்லா கிங்குக்கும் வணக்கம் வைக்காரு. பங்கமா இருக்கே. அவ இங்க திரும்ப வந்துட்டான். இத வச்சு பார்க்கும்போது கோட்டுவை இழந்துட்டோமா? வெளியே எந்த ராஜாவும் இல்ல. அவன் இங்கதான் இருக்கானா? ராஜான்னு அழைக்கப்படுறவன் நீதானா? கோட்டோட நான் அனுப்பின ஷேடோவை சென்ஸ் பண்ண முடியாம போனதுக்கு இதுதான் காரணமா இருக்கணும். என்ன பண்ற? ஓய், தரமா இருக்கே. பங்கமான சீனு. நீதானா? நீதான் Face to மனிதர்களோட face. ராஜாவா? இந்த பேசுற பூச்சி எனக்கு பிடிச்சிருக்கு. மனுஷன் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆராவா இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு பூச்சி தான். ஹண்டர் சங் அதை பார்த்து என்ன சொன்னாரு? அத ஒரு பூச்சின்னு சொன்னாரு. டைரக்டர், நமக்கு ஃபீட்பேக் வந்துருச்சு. என்னது அது? ப்ராட்காஸ்ட ஸ்டார்ட் பண்ணு சீக்கிரம். நாம அப்படி பண்ணிட்டோம்னா லைவ்ல போகாம அப்புறம் டிலேல போகும். ஒருவேளை மோசமா நடந்தா நம்மளால எதையும் தடுக்க முடியாது. நம்ம ஏற்கனவே பிராட்காஸ்ட ஒரு தடவை நிறுத்திட்டோம். இதுக்கு மேல அப்படி நடக்க கூடாது. சீக்கிரம். சரி. தலையெழுத்து. இந்த இந்த போரோட முடிவு அவன் ஒருத்தன் கையில தான் இருக்கு. மிஸ்டர் சாங், என்னால நம்பவே முடியல. அது வந்து வாய்ப்பே இல்ல. இது எப்படி? ஜின்வோ, நீயா? வெளியில போயிட்டு வரேன்னு தானே சொல்லிட்டு போனா. மறுபடியும் ஆரம்பிச்சுட்டானா? உண்மையிலேயே ஹண்டர் சங் சாதிச்சிட்டாரு. ஆனா அவரு எப்படி அந்த ஐலாண்டுக்கு போனாரு? அவர் எப்படி போனாருங்கிறதுலாம் எனக்கு கவலை இல்லை. நாம அவர் மேல நம்பிக்கை வைப்போம்.
அவன் ஒரு மந்திரவாதி மாதிரி இருந்தா ஏன் நெருங்கி தப்பா கணிச்சிருக்காரு. கண்டு மாதிரி நிற்பான். பலவீனமா இருக்க நீ ராஜாவா இருக்க முடியாது. கலவை மண்டி போட விட்டுட்டோம். மாஸ்டர் பேக், மாஸ்டர் சாய், உண்மையாவே அவன் ஒரு மந்திரவாதி தானா? எனக்கு என்ன சொல்றதுனே ஒண்ணும் புரியல. நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இவனை அழிக்கிறது சுலபம் இல்ல. அந்த எலும்பு அவனை பாதுகாக்குது. என்ன ஒரு பேட்டிலா இருக்கு. நான் ஒரு ஏர் ஆங்கர். என்னால முடிஞ்ச அளவுக்கு தாக்கு பிடிச்சிட்டு இருக்கேன். இந்த மந்திர சக்தியோட ஓட்டம் என்ன மயக்கமடைய செய்யுது. என்ன இது? நான் திரும்ப தள்ளப்படுறேன். இது எப்படி சாத்தியம்? தரமா இருக்கு. இந்த உலகத்துல இப்படி ஒரு மனுஷனா? பாய்சன். என்ன இது? இந்த பகுதியின் கடல்வாழ் உயிரினத்தோட நச்சுக்களை என்னோட மந்திர சக்தி அதோட ஆற்றலை பெறுது. உன்னால இதுக்கு மேல நகர கூட முடியாது. இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்னோட கதை முடிய போகுது. இந்த மனுஷன் இப்ப சாக போறான். 10 பேர் இருக்கிற டீம்ல 7 கியாவா? இது என்ன காமெடியா இருக்கு? ஏன்டா டேய், டக்குனு குத்து வரும்போது தான் மாத்துவான ஸ்கிரீனை. கான்டாக்ட் பண்ணி சேகரிச்ச செய்தி இது. நம்ம பாதி ஹண்டர்ஸை இழந்துட்டோமா? சொல்ல போனா இது படு தோல்வி. உண்மைதான். ஆனா கால்டர் ஐலாண்ட் பக்கத்துல ஒரு பவர்ஃபுல் ரீடிங்கை டிடெக்ட் பண்ண முடிஞ்சது. அது கோட்டோவை சாகடிச்ச மேஜிக் பீஸ்டா இருக்கலாம். அவனோட ஃபைட் பண்ணதுக்கு அப்புறமா எப்படி அது உயிரோட இருக்கு? அது திரும்பவும் கூட்டுக்குள்ள போயிடுச்சா? ஏன்? எதுவும் தெரியல. அதுக்கு வேற ஏதாவது குறிக்கோளா இருக்கலாம். ஒருவேளை அடிபட்டதுனால அது கூட்டுக்கு திரும்ப போலாம். கொரியன் ஹண்டர்ஸோட சர்வைவலை பத்தி இன்னும் உறுதிப்படுத்த முடியல. ஒருவேளை அவங்க உயிரோட இருந்தா கோட்டோ சந்திச்ச அதே ஆபத்தை அவங்களும் சந்திப்பாங்க. அவங்க ஏற்கனவே சோர்வாயிட்டாங்க, ஜெயிக்க வாய்ப்பில்லை. அதே மாதிரி எறும்புகளும் ஃபைட் பண்ணி பலவீனமா இருக்கும். வலிமையான ஒன்றை நம்ம வீழ்த்த முடிஞ்சா மற்றவங்களுக்கு தீவனமா இருக்கும். இத பத்தியெல்லாம் அப்புறம் யோசிக்கலாம். சீக்கிரமா போய் சர்வைவர்ஸை மீட்டெடுங்க. அவங்க கடல்ல 2வது ஸ்ட்ரைக் டீமோட சேர்ந்ததும் அவங்கள ஐலாண்டுக்கு திருப்பி அனுப்புங்க. அதுவும் சரியாயிடும். சீக்கிரமா உன்னை வந்து ஒரு சாப்பர் கூட்டிட்டு போவோம். காப்பி தட். நாங்க இப்ப பிளான் 9க்கு போறோம். வாங்க போலாம். எனக்கு நம்பிக்கை இல்லை. அது ஒரு மான்ஸ்டர். நமக்கு நிச்சயமா எந்த ஒரு வாய்ப்பு இருக்க போறதில்ல. தைரியமா இரு. இப்ப பயப்படுறதுக்கு நேரம் இல்ல. அந்த மான்ஸ்டரை தடுக்கவே முடியாது. நம்ம ஓடணும், இல்லனா நம்ம செத்துருவோம். உன்னை பார்த்தா பரிதாபமா இருக்கு. இருந்தாலும் வர வழி இல்ல. நம்ம போய் தான் ஆகணும். கையை பிடிச்சிட்டான். அவ்வளோதான். அவர் பாய்சனால தாக்கப்பட்டும் எதுவும் ஆகாம சண்டை போட்டுட்டு இருக்காரு. இதுக்கு மேல எதை பார்த்துன்னு ஆச்சரியப்பட போறதே கிடையாது. அப்படின்னா உன்கிட்ட சீக்ரெட் வெப்பன் இருக்கு. நீ நிதானமா நடந்துகிட்டதுக்கு அதுதான் காரணம். என்னோட
பர்செப்ஷன் எபிலிட்டி அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். என்னால் அவனோட உணர்வுகளையும் பதட்டத்தையும் கணிக்க முடியுது. போட்டி இப்போ சமமா இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா இதுக்கு முடிவு கட்டணும். விஷமும் எதுவும் பண்ணல, வலிமையும் சோதனையும் எதுவும் பண்ணல. அப்படின்னா அப்பனா வேகம் தான் ஒரே ஆப்ஷன். என்னோட வேகத்தை விட இன்னும் அதிக வேகமா இருக்க அவ வேகம் அதிகரிச்சுட்டே போகுது. இது எப்படி சாத்தியம்? பொங்கமா இருக்கு. அப்கிரேட் மியூட்டிலேஷன். என்ன இது? இது எப்படி? ரீஜெனரேஷனா? என்னது இது? இந்த உலகத்துல அது என்ன சக்தி? இந்த மனுஷன் ப்ரோ வெறித்தனம். இந்த மனுஷன் யாரா? தாக்குங்க. ஆன்ட் படையை அனுப்புனா நான் ஷேடோ படையை அனுப்புவேன்டா சொல்லி அனுப்புறேன். இது எப்படி சாத்தியம்? நான் பிறக்கும் போதே வலிமையானவனா பிறந்தவன். நான் எல்லாத்தையும் கொண்டு அவங்களையே தின்னு அதன் மூலியமா மென்மேலும் வலிமையா வளர்றவன். நான் ராஜாவாக போறவன். ஆனா இப்போ நான் ஓடணும். நான் இங்க இருந்து தப்பிச்சு ஓடணும். முதல்ல நான் இங்க இருந்து ஓடணும். உயிர் படைக்கணும். நான் இங்க இருந்து தப்பிச்சு ஓடணும். பார்க்கவே பயங்கரமா இருக்கு. அந்த தீயிலேருந்து அது வெளியே வந்து செம்ம ஹாட்டாக இருக்கு.
சீக்கிரம் போகணும். நான் இங்கிருந்து முதல்ல தப்பிச்சு ஓடணும். கேம் ஓவர். கொண்டுட்டான், அவ்வளோதான் முடிஞ்சுது. அந்த எறும்புகள் எல்லாம் பயந்து பின்னாடி போகுது. அப்ப நம்ம ஜெயிச்சிட்டோமா? ஹண்டர் சாங், நிலைமை மோசமாயிட்டே இருக்கு. நம்ம கிட்ட ரொம்ப நேரம் இல்ல. சீக்கிரமா இங்க இருந்து வெளியே போகணும். ஒரு மீட்பு ஹெலிகாப்டர் நமக்காக வெளியே காத்துட்டு இருக்கு. நாம அதுல போனா இல்ல, அவ்வளவு நேரம் தாக்கு பிடிக்க முடியாது. அப்போ என்னதான் பண்றது? இந்த மருந்து தான் வேலை செய்யலையே. இந்த மருந்தை இன்னும் பயன்படுத்தல. அம்மாவை காப்பாத்தின மாதிரி இவளையும் இது காப்பாத்தும்னு நினைக்கிறேன். இது என்னோட கடைசி நம்பிக்கை. இது வேலை செய்யாதா? என்ன பண்றது? இதுவும் வேலை செய்யலையா? இவளை கூட்டிக்கிட்டு தீவை விட்டு வேகமா போக முடியாது. மருந்தும் வேலை செய்யல. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சுதான் என்னால ஷேடோ எக்ஸ்சேஞ்சையே பயன்படுத்த முடியும். இப்போ இவளை காப்பாத்த நான் என்ன பண்றது? ஆஹா, முடிச்சிட்டாங்களே. ஓ, ஏன்டா லாஸ்ட் சீன் வரும்போது. சரி, இப்போ நெக்ஸ்ட் எபிசோட் அடுத்த வாரம் வரும், பார்த்துக்கலாம். சோலோ லெவலிங்கோட சீசன் 2வோட 12th எபிசோடு மஜாவாக இருந்துச்சு. சொல்லப்போனால் வெறித்தனமாக இருக்குது. இப்போ லாஸ்ட்டு 13ஆம் எபிசோடு, அதுதான் இந்த சீசனோட கடைசி எபிசோடாக இருக்க போகுது. அது அடுத்த வாரம் வரும். அடுத்த வாரம் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதான். சரி, ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதேமாரி நம்ம நிறைய அனிமீஸ் நம்ம புதுசு புதுசாக கண்டென்ட் போட்டே இருப்போம். தயவுசெய்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட். பை.